உண்மையிலேயே காமராஜர் மாதிரி வாழ்ந்தாரு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை வணிகர்களும் அமைதி காத்து பொறுமை காத்து அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அந்த இறுதி சடங்குக்கு அப்படின்னு நான் தெரிவிக்கிறேன். அத்தனை பேரையும் வெள்ளை உள்ளம் கொண்ட வெள்ளையன் அவர் ஒரு பெரிய சகாப்தம். அவரு வெள்ளையன் அப்படின்னா அவருடைய மீச, வெள்ளையன் அப்படின்னா அவரோட சகாப்தம். அவரு இன்னைக்கு நம்ம அவரை இழந்து நிக்கிறோம். நான் எல்லாம் சொல்றதுல எனக்கு ஒன்றும் புரியல. அத்தனை கோடான கோடி வணிகர்களுக்காக தான் அவர் வாழ்ந்தாரு. இன்னைக்கு நம்ம கிட்ட அவர் இல்லைன்னாலும் ஒரு வணிகர்கிட்டயும் அவர் இருக்கிறார். அதனால அத்தனை பேரும் பொறுமை காத்து நாங்க பெரம்பூர் வீட்டுக்கு போய் பெரம்பூர் வீட்டில் இருந்து அதுக்கப்புறமா பாரதிய சாலை பெரம்பூர் பாரதிய சாலையில இருக்கிற எங்க பெரம்பூர் வியாபாரிகள் சங்க வளாகத்தில் அப்பாவை கொண்டு போறோம். அதுக்கப்புறமா நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு மேல எங்க சொந்த ஊர்ல கல்ற தோட்டம் இருக்கு எங்க குடும்பத்துக்குன்னு. திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற பிச்சுவலைன்ற கிராமத்துக்கு நாங்க அங்க கொண்டு போய் நல்லடக்கம் செய்யறதா இருக்கிறோம். குடும்பத்தார்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். அதனால அத்தனை பேரும் ஒத்துழைப்பு தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அற்புதமாக மக்கள் தொண்டாற்றியவர். அதாவது மக்கள் தொண்டாற்றியதில் எப்படி எதையும் எதிர்பார்க்காமல் மக்களுக்காக தொண்டாற்றியவர் என்றால்